ஹாய்மா. இப்போ வந்து கருவேப்பிலை தொக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு 10 கிலோ அளவுக்கு புளி கரைச்ச பேஸ்ட் வேணும். அதை எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குற கேள்வி. ஏன்னா ஊறுகாய் செய்யும்போது பார்த்தீங்கன்னா மண் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்களுக்கும் தெரியாம நாங்கள் இதில் வச்சு எடுப்போம். இதில் வச்சு கரைச்சி எடுப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சக்கையோட சேர்ந்து மண் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, வேக வச்சு இந்த மாதிரி புளியை எடுத்து வச்சிருவோம். எடுத்த புளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சிருவோம். நார் இல்லாம வேக வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு நெட்டுல எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம இப்படி புளிஞ்சோம்னா இப்படி சுத்தமா எல்லாமே இது வழியா வந்துடும். இங்க இது வழியா எல்லாமே இதுல வந்துடும். இதுல வந்து மண் இருக்கவே இருக்காது. இதுலதான் நாறு மண்ணு எந்த ஒரு தூசியுமே உங்களுக்கு இருக்காது. நிறைய பேர் கேட்டிருந்தது. நேற்று கூட நிறைய பேர் கேட்டாங்க. நான் இன்னைக்கு ஒரு வீடியோவா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஊறுகாய் பிசினஸ் பண்றவங்களுக்கு இது